இதே ராமானுஜாய நமஹ. எஸ்டிவி ஆஸ்திக பக்தமி என்பவர்களுக்கு அடியங்களுடைய நமஸ்காரம். இன்றைய தினம் விசேஷமான நன்னாள். ஓடத்துறை ஸ்ரீ ஆற்றழகிய சிங்க சன்னதியிலே ஆடிப்பூர நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. காலை ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவமும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆடி கடைசி வெள்ளி அன்று திருவிளக்கு வழிபாடு குத்துவிளக்கு பூஜையானது நடைபெற உள்ளது. ஆஸ்திக பக்தமி என்பர்கள் எஸ்டிவி மூலமாக அத்தனை வைபவங்களையும் கண்டுகளித்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மனுடைய பரிபூர்ணமான திருவருளையும் துடி கொடுத்த நாச்சியாரின் பரிபூர்ணமான பெருவர்களையும் பெற்று உய்யுமாறு பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம குலதெய்வத்தின் மூலியமா தான் சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அந்த பூஜைகளுக்கான பலன்கள் குலதெய்வத்தின் மூலியமா நமக்கு பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணணும்னு சாமியை வேண்டிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு சொட்டு தீர்த்தம் அப்படிங்கிறது ஸ்பூன் மாதிரி இருக்கும் பாருங்க, அதுதான் உதிரணி. ஒரு சொட்டு தீர்த்தம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. அதை தொடர்ந்து கொஞ்சம் அக்ஷத புஷ்பம் எடுத்து கையை கூப்பி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் அரிசி, கொஞ்சம் உதிரி பூ, அதை எடுத்துக்கோங்க. அக்ஷத புஷ்பத்தை ரெண்டா பிரிச்சுக்கோங்க.
விநாயக பெருமான सकल कार्य सिद्धर्थं यजमानस्य मुखेन संकल्प विधानं करिष्ये अक्षताने उत्तरदोणि नस्यात् अक्षतय அப்படியே விநாயக பெருமானுடைய திருவடியில சேர்த்துருங்க அக்ஷதம் கொண்ட ஒரு சொட்டு தீர்த்தத்தை எடுத்து கையை தொடச்சுக்கணும் சங்கல்பம் பண்றது ஒரு சொட்டு தீர்த்தத்தை எடுத்து கையை தொடச்சுக்கங்க 33 தெய்வங்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி விளக்கு ஏற்றிடலாம் முதல் अक्षरेण लक्षप्ये रुद्यास्तगव्येन मशोदशक्या अक्षरेण लक्षप्यात् அப்படியே ஒரு புஷ்ப அப்படியே ரெண்டு அவங்க வலது கையால பஞ்சபாத்திரத்தை மூடிக்கங்க மூடிக்கிட்டு 3 தாட்டி ஓம் 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 கையால வலது கையால பஞ்சபாத்திரத்தை பூர்ணமா மூடிடணும் மூடினதுக்கு அப்புறம் ஓம் ஓம் 3 தாட்டி சொல்லிடுங்க ஓம் 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 அப்படியே அந்த தீர்த்தம் மேல புரோக்ஷனம் பண்ணணும் சதுஸ்தாசனமத்வர்ய கவதேன அவகுண்ட்ய ஓம் ஹ்ரீம் ஆதாரசக்தயே நமः ஓம் ஹ்ரீம் அனந்தாய நமः ஓம் ஹ்ரீம் தர்மாய நமः ஓம் ஹ்ரீம் ஞானாய நமः ஓம் ஹ்ரீம் வைராக்யாய நமः ஓம் ஹ்ரீம் ஐஸ்வர்யாய நமः ஓம் ஹ்ரீம் பத்மாய ஆவாகனம் ஆவாகனம் அப்படின்னா சுவாமியை வரவழைத்தல் சுவாமி வந்திருந்து நம்ம சிந்தனை பண்ணி அருகம்புல் அக்ஷத புஷ்பத்தை எடுத்து கை கூப்பி பிரார்த்தனை பண்ணிக்கங்க ஓம் கணானாந்த்வா கணபதிக்கும் மகாமஹே கவிம் கவீநாமஸ்மரத்வமோ ஜெயகராய குலமயாம் பிரம்மணஸ்வராய ஸ்ரீரங்கோதிதே ரகாதனோ ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரத்யார் குணமுதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் உங்க முன்னாடி எழுந்தருளி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பூஜைகளையும் இப்ப 2 அக்ஷரை எடுத்து பிள்ளையார் மேல போட்டுருங்க ஆசனார்த்தம் அக்ஷராய சமர்ப்பயாமி அஸ்மஜோ சமர்ப்பயாமி ஆகமணியம் சமர்ப்பயாமி ஆராதனமணியம் சமர்ப்பயாமி அஸ்ரே அலங்கரண ஆபரண சமர்ப்பயாமி அலங்கரணார்த்தம் அக்ஷராய சமர்ப்பயாமி ஆபரணார்த்தம் அக்ஷராய சமர்ப்பயாமி வச்சதுக்கப்புறம் சுவாமிக்கு அர்ச்சனை இப்ப உங்க முன்னாடி விநாயகர் பெருமான் முழு முதல் கடவுளாக ஒரே ஒரு சூரத்தை மட்டும் எடுத்து தீபாவளி காட்டுங்க ஓம் நமோ ராதபதே ஓம் ஆதிபூஜ்யாய தேவாதே தந்தமோதகதாரிணே ஸ்ரீ கணேசாய மங்களமோ மங்களப்பிரத
நமஸ்காரான சமர்ப்பயாமி. அப்படியே முதல்ல பிரார்த்தனையை பண்ணிருங்க. அதை தொடர்ந்து அந்த புஷ்பத்தை விநாயக பெருமான 3 தாட்டி சுத்தி நீங்களே விளையாட சுத்தி வரவங்க நினைச்சு அப்படியே கை கூப்பி அந்த புஷ்பத்தை விளையாட 3 தாட்டி சுத்திட்டு அந்த புஷ்பத்தை விநாயகருடைய திருவடியில சேர்த்துக்கணும். அநேக கோடி மைலாக்கியாய நமஹ, ஸ்ரீ மைசரியாய நமஹ, பத்மாசனாய நமஹ, மகாலட்சுமி விகாசனாய நமஹ, தேவ மகாலட்சுமியை நமஹ. அப்படியே அக்ஷத புஷ்பத்தை எடுத்து நம்ம செய்யக்கூடிய செய்தொழில், வியாபாரம், வர்த்தகம், விவசாயத்திலும் நமது இல்லத்திலும் அஷ்டலட்சுமியும் மகாலட்சுமியும் எப்பொழுதும் நித்திய நிரந்தரமாக சேர்த்துட்டு அடுத்து மறுபடியும் அக்ஷத புஷ்பத்தை கையில் எடுத்துக்கங்க. விமாய சலிலாய லக்ஷ்மி தேவதே விமதேஹ சதுஸ்பதே அவதே அவதே பவதே ரோலேந்திகாய நமஹ யாயாமி ஆயாமி. அடுத்த சுடர்ல அப்படி காமிச்சிட்டு அப்படியே சேர்த்துற வேண்டியது. எழுந்தருளி சேவை சாதித்து நாம் வேண்டக்கூடிய அத்தனை பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தர வேண்டும். குழந்தைகளுக்கு நல்லதொரு கல்யாணங்களை ஏற்படுத்தி தர வேண்டும். பகவான பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நீங்க எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த தெய்வம் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். அதுதான் பிரார்த்தனை. அதனால அந்த தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஓம் ஜாதவேதசே சுதவாவஸ்வமதாரி யலோவினஹ திவேஹ ஜகத்பரகத ஸ்வர்கானி வித்மானாவே சிந்தந்தரிநாத் வெக்னேதாவக்னிவரிணா தலதாதனந்தே மைனாஜனீம் நரபவலே ஜகட்டா வர்காம் தேவி ரம் நரநமஹம் பிரமத்யே சுரஜனே நமஹ சர்வத்தனோமே சர்வேதி தர்மதக்ஷிணமத்யே பயப்ரட்டாகினோ தேஹி இதமாசனோ சகலாராதனைஹி சுபஸ்சிதம். விளக்கோட மேம்பாட்டத்துல காமிச்சிட்டோம். அப்படியே அடிவாளத்தில் சேர்த்திருக்கோம். விஷ்ணுதுர்காம்பிகாயை நமஹ ஆவாகனாதி சகலாராதனைஹி சுபஸ்சிதம். குலவம்ச பாரம்பரிய தேவதாயை நமஹ தியாயாமி. அப்படியே விளக்குக்கு மேல காமிச்சிட்டோம். அந்த அக்ஷத புஷ்பத்தை தீபத்தினுடைய அடிவாளத்தில் சேர்த்துக்க வேண்டியது. தீப மகாலட்சுமி நமஹ. ஆவாகனம் அப்படின்னாவே சுவாமியை வரவழைத்தல். அந்த வந்த தெய்வங்களுக்கு அக்ஷதையை போட்டு ஆசனம் கொடுக்கணும். எந்தெந்த தெய்வங்கள்லாம் நம்ம ஆவாகனம் பண்ணிருக்கோமோ அந்த தெய்வங்களுக்கு ஆசனம்னு சொல்லக்கூடிய அக்ஷதையை சேர்த்துட வேண்டியது. மஞ்சள் அரிசி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து விளக்குக்கு மேல காமிச்சுட்டு அந்த ஆசனம் சொல்லக்கூடிய வைபவம் நடைபெற உள்ளது. அப்படியே ஒவ்வொரு சொட்டு தீர்த்தமா எடுத்து விளக்குக்கு மேல காமிச்சுட்டு விளக்கோட அடிவாரத்துல சேர்த்துட வேண்டியது. இதானி பாதயோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி அஸ்தயோஹோ அர்க்யம் சமர்ப்பயாமி முகேஷோ அதவல்லியம் சமர்ப்பயாமி தானம் சமர்ப்பயாமி தாராளம். ரெண்டு அக்ஷர சுவாமிக்கு வந்து அம்பாளுக்கு எல்லாம் அப்படியே சந்தனத்தால அத்தனை தெய்வங்களுக்கும் நம்ம விளக்கில் ஆவாகனம் பண்ண தெய்வங்களுக்கும் அப்படி சந்தனத்தை காமிச்சுட்டு அப்படியே குங்குமத்தான ஒரு புட்டு வச்சிருக்கோம். ஹரித்ரா ஸ்ரீசூர்ணம் சமர்ப்பயாமி. ஓம் ஹிரண்மயே நமஹ. ஓம் லக்ஷ்மியை நமஹ. ஓம் நித்யபுத்ராயை நமஹ. ஓம் விபாவர்யை நமஹ. ஓம் அதித்யை நமஹ. ஓம் கீர்த்தியை நமஹ. ஓம் தீர்த்தாயை நமஹ. ஓம் வசுதாயை நமஹ. ஓம் வசுதாரிண்யை நமஹ. ஓம் கமலாயை நமஹ. ஓம் சாந்தாயை நமஹ. ஓம் காமாயை நமஹ. ஓம் தசம்பவாயை நமஹ. ஓம் தர்மநிலையாயை நமஹ. ஓம் லோகமாத்ரே நமஹ. ஓம் பத்மப்ரியாயை நமஹ. ஓம் பத்மஹஸ்தாயை நமஹ. சந்திராயை நமஹ. ஓம் சந்திரதரோதர்யை நமஹ. ஓம் சதுர்புஜாயை நமஹ. ஓம் சந்திரரூபாயை நமஹ. ஓம் இந்திராயை நமஹ. ஓம் இந்துசீதராயை நமஹ. ஓம் ஆத்யாதஜனன்யை நமஹ. ஓம் புஷ்யை நமஹ. ஓம் சிவாயை நமஹ. ஓம் சிவஹர்யை நமஹ. பிரியபுஷ்கரண்யை நமஹ.
सुप्राय नमः ओम शुक्लमाल्याम्बराय नमः ओम श्रीये नमः ओम भास्कर्ये नमः ओम बिल्वइलकाय नमः ओम वरारोहाय नमः ओम शुभप्रदाय नमः ओम कृपावेस्मकदाय नमः ओम नन्दाय नमः ओम वरलक्ष्मी मंगलाय देव्यै नमः ओम विष्णुवक्षस्थलस्थिताय नमः ओम विष्णुपत्न्यै नमः ओम प्रसन्नाख्यै नमः ओम नारायण समास्थिताय नमः ओम महाकाल्यै नमः ओम ब्रह्मा विष्णु शिवात्मिकाय नमः ओम त्रिकालज्ञान संपन्नाय नमः ओम भुवनेश्वर्यै नमः ओम श्रीलक्ष्मी नमः ओम भूलक्ष्मी नमः ओम नीलालक्ष्मी नमः ओम गोलक्ष्मी नमः ओम गोदा ओम खलवीहरण्यै नमः ओम बलवीहरण्यै नमः ओम बलायै नमः ओम बलप्रमदिन्यै नमः ओम सर्वभूतधान्यै नमः ओम मनोन्मन्ये नमः ओम दुर्गा ओम लक्ष्मीये पोट्रे ओम अरुण लक्ष्मीये पोट्रे लक्ष्मीये पोट्रे ओम अष्टलक्ष्मीये पोट्रे ओम अழகு लक्ष्मीये पोट्रे लक्ष्मीये पोट्रे ओम आदि लक्ष्मीये पोट्रे ओम आदि लक्ष्मीये पोट्रे ओम आलुम लक्ष्मीये पोट्रे ओम इष्टलक्ष्मीये पोट्रे ओम இதய लक्ष्मीये पोट्रे ओम இதய लक्ष्मीये पोट्रे ओम इन्भ लक्ष्मीये पोट्रे ओम इन्भ लक्ष्मीये पोट्रे ओम ई लक्ष्मीये पोट्रे ओम उत्तम लक्ष्मीये पोट्रे ओम எளிய लक्ष्मीये पोट्रे ओम எளிய लक्ष्मीये पोट्रे ओम ஒளி लक्ष्मीये पोट्रे ओम ओंकार लक्ष्मीये पोट्रे ओम ओंकार लक्ष्मीये पोट्रे ओम करुणை लक्ष्मीये पोट्रे ओम करुणை लक्ष्मीये पोट्रे ओम कुंकुम लक्ष्मीये पोट्रे ओम कुंकुम लक्ष्मीये पोट्रे ओम कुटुंब लक्ष्मीये पोट्रे ओम कुटुंब लक्ष्मीये पोट्रे पोट्रे ओम केशव लक्ष्मीये पोट्रे ओम कोविल लक्ष्मीये पोट्रे ओम कोविल लक्ष्मीये पोट्रे ओम गोविंद लक्ष्मीये पोट्रे ओम गोमाता लक्ष्मीये पोट्रे ओम सर्व लक्ष्मीये पोट्रे ओम शक्ति लक्ष्मीये पोट्रे ओम चक्र लक्ष्मीये पोट्रे लक्ष्मीये पोट्रे ओम सिंगार लक्ष्मीये पोट्रे ओम सिंगार लक्ष्मीये पोट्रे ओम शिव लक्ष्मीये पोट्रे பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. தாயார் மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லா தெய்வங்களையும் நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. எங்களுக்கு கிடைக்கப்பெற்று எங்களுடைய செய்தொழில் வர்த்தகம் வியாபாரம் விவசாயம் மகாலட்சுமியின் திருவருள் எப்பொழுதும் நித்திய நிரந்தரமாய் இருக்கப்பெற்று அனைத்து விதமான இன்னல்களும் நிவர்த்தியடைந்து அனைத்து தெய்வங்களின் திருவருளும் 30